அன்புள்ள கன்னியாகுமரி மாவட்ட அரசு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திருமதி கீதா ஜீவன் அவர்களே, திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு மனோ தங்கராஜ் அவர்களே, தம்பி டிஆர்பி ராஜா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பிரின்ஸ் அவர்களே, திரு ராஜேஷ்குமார் அவர்களே, திருமதி தாரகை கத்பத் அவர்களே, மாநகராட்சியுடைய மேயர் திரு மகேஷ் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அழகுமீனா ஐஏஎஸ் அவர்களே, மாநில உணவு ஆணையத்தினுடைய தலைவர் திரு சுரேஷ் ராஜன் அவர்களே, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் திரு ஆஸ்டின் அவர்களே, திருமதி புஷ்பலேதா அவர்களே, மீனவர் நல வாரியத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலன் டேவிட்சன் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக் குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்திய துணைக்கண்டத்தின் தொடக்கமான வள்ளுவ முனை இருக்கக்கூடிய குமரி முனைக்கு நான் வந்திருக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான பண்பாடு, உணவு, வட்டார வழக்கு, கொட்டி கிடக்கக்கூடிய இயற்கை அழகு நிறைந்திருக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். எல்லை போராட்ட வீரர் மார்ஷல் நேசமணி, கலைவாணர் NS கிருஷ்ணன், பொது உடைமை இயக்கத்துடைய தீரர் தோழர் ஜீவா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, இப்படி பல பேருலாமைகளை கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களை தந்த மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று அறிவியலில் சிறந்து இஸ்ரோ அமைப்புக்கு எத்தனையோ தலைவர்களை தந்த கன்னியாகுமரிக்கு நான் வந்திருக்கிறேன். இப்படி பல்வேறு பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தில் இந்த சிறப்பான விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள். பால்வளத்துறையை சிறப்பாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வெள்ளை உள்ளத்துக்கு, கொள்கை தரத்துக்கு சொந்தக்காரரான அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே போல இதுவரை எந்த மாவட்டத்திலும் இல்லாத வகையில் 3,12,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய இந்த மாபெரும் விழாவை மிகுந்த எழுச்சியோடு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சியர் அழகுமீனா ஐஏஎஸ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பாக செயல்படுகிற மாவட்ட ஆட்சியாளர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு முத்திரை பதிக்கக்கூடிய வகையில் அவர் செயல்படுகிறார். உங்களுடைய கரவொலியை பார்த்தாலே அதுக்கு சாட்சியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பலமா கரவொலி எழுப்பி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும்.
அவருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட அலுவலர்களுக்கும் அத்துணை பணியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நேற்று காலை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நான் வந்தேன். இலங்கை வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு உரிய குடியிருப்புகள் திறப்பு விழா, பேரறிவு சிலையினுடைய வெள்ளி விழா வளைவு ஆர்ச், தியாகி பொன்னப்பனுடைய முழுவுருவ திருவுருவ வெண்கல சிலை ஆகியவற்றை திறந்து வச்சுட்டு தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன், இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். தியாகி பொன்னப்பனர் அவர்களை பற்றி சொல்லணும்னா விடுதலை போராட்ட தியாகிகளில் ஒருவர். குமரியை தமிழ்நாட்டோடு இணைப்பதற்கான போராட்டத்தில் மார்ஷல் நேசமணியருடைய போர்ப்படை தளபதியாக விளங்கியவர் அவர். திருவிதாங்கூர் கொச்சி சட்டமன்ற பேரவைக்கு 2 முறையும், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு 3 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து மக்களுக்கு பணியாற்றியவர். எளிமையா வாழ்ந்து ஏழை மக்களுடைய குரலாக ஒலிச்சு குமரி கோமேதகம்னு மக்களால் போற்றப்பட்டவர். அத்தகைய சிறப்புக்குரிய தியாகி பொன்னப்பனார் அவருடைய 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி நாகர்கோயில் மாநகராட்சி பூங்காவில் 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழு உருவ சிலை, வெண்கல சிலை, அதை திறந்து வச்சதில் நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். அதேபோல் தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலை கன்னியாகுமரி மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் என்னுடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பகம். இதனையும் நேற்று நாகர்கோயில் மாநகராட்சி முதல் மேயர் நம்முடைய சகோதரர் மகேஷோடைய சிறப்பான ஏற்பாட்டில் அதை நான் திறந்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் என்று நான் கருதுகிறேன். 2025 நியூ இயர் பிறப்பதற்கு முன்னால நான் குமரிக்கு வந்தேன். முக்கடல் சூழக்கூடிய குமரி முனையில முப்பால் புலவன் வள்ளுவனுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் நிறுவன பேரறிவு சிலை, அந்த சிலையினுடைய வெள்ளி விழாவை நாம் கொண்டாடணும். திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கிற கண்ணாடி இழைப்பாலத்தை திறந்து வச்சேன். இப்போ 2026 திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி அரசு விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். குமரி மாவட்டம் மீனவர்கள் நிறைந்த மாவட்டம். மீனவ தோழர்களுக்காக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்ட சில முக்கிய திட்டங்களை மட்டும் தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புறேன். 2004 சுனாமியால பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு நிலம் கையகம் செய்யப்பட்டு வீடுகள் கட்டி கொடுத்தாலும் அரசு நிலம் என்ற வகைப்பாட்டில் இருந்துச்சு. சொந்த வீடுகளில் குடியிருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு வரன்முறைப்படுத்தப்பட்ட வகையில் இன்று பட்டா வழங்கப்படுது. அது மட்டுமல்ல, இன்று கன்னியாகுமரியில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 40,086 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல தேங்காய்பட்டணம் துறைமுக விரிவாக்க பணிகள் உட்பட தூண்டில் விளைவுகள், மீன் இறங்கு தளங்கள், படகு அணையும் தளங்கள், வலை பின்னும் கூடங்கள், மீன் ஏலக்கூடங்கள், இப்படி பல பணிகளை குமரி மாவட்ட மீனவர்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறோம். 21 மீனவ கிராமங்களை சேர்ந்த 1,30,000
47,361 மீனவ மக்கள் இதனால் பயனடைந்திருக்கிறாங்க. குளச்சல் மீன் துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. குளச்சல் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்கள்ல பொருளாதார வளர்ச்சிக்கு இது வழிவகுக்க போகுது. அடுத்து முக்கியமான கோரிக்கை, வாணியக்குடியில புதிய மீன்பிடி துறைமுகம். இதுக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. குளச்சல் மற்றும் வாணியக்குடிக்கு இடைப்பட்ட தொலைவு 3 கிலோமீட்டர் தான். இருந்தாலும் மீனவ தொழில்கள் கேட்டா அதை நிறைவேற்றி தரணும், அதனால் அதை செஞ்சிருக்கிறோம். இதனால் 34,130 மீனவ மக்கள் நேரடியா பயன்பெற இருக்காங்க. அதே போல தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணி 253 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. ஏற்கனவே முதல் கட்ட பணிகள் அதை நான் கடந்த ஆண்டு திறந்து வச்சுட்டேன். 2ஆம் 3ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருது. பாரம்பரிய மீனவர்களுக்கு 40 விழுக்காடு மானியத்தில் விலை பொருந்தும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கு 75 விழுக்காடு மானியத்தில் உயிர்காப்பு சட்டைகள், மீன்பிடி தடைகால நிவாரணம் மற்றும் மீன்பிடி குறைந்த கால நிவாரணம் முறையா வழங்கப்பட்டு வருது. அதுவும் 5,000 ரூபாய் இருந்த தடைக்கால நிவாரணத்தை திராவிட மாடல் அரசு 8,000 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். மீனவ மக்களிடையே சேமிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இப்ப நான் சொன்னதெல்லாம் குமரி மாவட்டத்தினுடைய மீனவர்களுக்கு செஞ்ச பணிகளுடைய சுருக்கமான பட்டியல் மட்டும்தான். கடந்த 5 வருஷத்துல குமரி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் செஞ்சு தரப்பட்டிருக்கிற இன்னொரு பட்டியலோட சில ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். 283.69 கிலோமீட்டர் நீளமுடைய சாலைகள் மேம்பாடு, 7 பாலங்கள், பள்ளம்துறை எடப்பாடு மீனவ கிராமங்கள்ல கடலரிப்பு தடுப்பு சுவர், கோட்டார் புனித சவோரியர் தேவாலயம், அதை சீரமைக்க 2,29 லட்சம் ரூபாய். தோவாலை வட்டம் அருமநல்லூர்ல கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டம், கல்குளம் வட்டம் பத்மநாபபுரம் கிராமத்தில் இஸ்லாமியர்களுக்கான கபரிஸ்தான் அமைக்க இடம், நாகர்கோவில் மாநகராட்சியில் 46 வார்டுகள்ல 55,709 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள், சுசேந்திரம் தேரூர் குளங்கள் பாதுகாக்கப்பட்ட ராம்சார் ஈரநிலங்களாக அறிவிப்பு, மார்த்தாண்டத்தில் தினசரி சந்தை, பத்மநாபபுரம் குளச்சல்ல புதிய பேருந்து நிலையங்கள், தோவாலை தக்கலை கிள்ளையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள், இலங்கை தமிழக மறுவாழ்வுக்காக இந்த மாவட்டத்தில் 262 வீடுகள், புகழ்பெற்ற தோவாலை மலர் சந்தை வியாபாரிகள் வெயில் மழையால பாதிக்கப்பட்டு வந்த அந்த நிலையை மாற்றி உயர்மட்ட மேற்கூரை, திருப்பதி சாரம் நெல் விதை சேமிப்பு கிடங்கு கட்டடம் மற்றும் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய வாகன நிறுத்தமிடும், ஆரல்வாய்மொழி தெற்கு கிராமத்தில் 2 தடுப்பணைகள், 8 கம்பி வலை தடுப்பணைகள், தும்பகோடு கிராமத்தில் 5 நிலைகள் ஓடைக்கரை பாதுகாப்பு சுவர், அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 9 புதிய கட்டடங்கள் மற்றும் எம்ஆர்ஐ கருவி, பத்மநாபபுரத்தில் மத்திய ஆய்வகம், முட்டம் கடற்கரை பகுதியில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள், இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. குலசேகரம் அரசு மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு,
கன்னியாகுமரி அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவமனை கட்டடம். பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையில் தாய் சேய் நல மேம்பாட்டுக்கு புதிய மருத்துவமனை கட்டடம். அது மட்டும் இல்ல, குமரி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை மேலும் வளர்த்தெடுக்க நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். சிற்றார் 2 அணை, சிற்றார் 2 அணை, திருப்பரப்பு அறை, மாத்தூர் தொட்டி பாலம் ஆகிய பகுதிகளில் மேம்பாட்டு பணிகள். கடந்த மாதம் கூட சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய சுற்றுலா விடுதிகளை கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகி இருக்கு. இதுபோல நாகர்கோவில் மக்களுடைய நன்மைக்காக வடசேரியில நவீன ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்ட இன்று அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். செம்மாங்குளத்தை தூர்வாரி மேம்படுத்தி மழைநீர் சேகரிப்பு அமைப்பா செயல்பட அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். தமிழ்நாட்டோட உயர்வுக்கும் பெருமைக்கும் அடையாளமா விளங்குறது நியூ டைடல் பார்க். கன்னியாகுமரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகைகளை அகசீஸ்வரர் வட்டத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்று புதிய நியூ டைடல் பார்க் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இப்படி குமரியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இவ்வளவு இருந்தாலும் உங்க மாவட்டத்துக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு புது அறிவிப்புகளை வெளியிடாம போனா நல்லா இருக்குமா? மேடையில் இருக்க சும்மா இருப்பாங்களா? அது காங்கிரஸ் கட்சியை கேட்க வேணாம், தொலைச்சி எடுத்துருவாங்க என்ன உரிமையோட. அதையெல்லாம் உணர்ந்து அதனால குமரி மாவட்டத்துக்கான 6 புதிய அறிவிப்புகளை இப்போ நான் உங்களிடத்தை வெளியிட போறேன். முதல் அறிவிப்பு, சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தரக்கூடிய கன்னியாகுமரி நகராட்சியின் குடிநீர் தேவைகளை நிறைவு செய்ய பழையாற்றிலிருந்து கூடுதல் நீர் வழங்க 28 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதியில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, குளச்சல் நகராட்சி மற்றும் மண்டைக்காடு பேரூராட்சி பொதுமக்களுடைய நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏவிஎம் கால்வாய் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, களியக்காவிளை கன்னியாகுமரி சாலையில் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதிகளில் 9 கோடி ரூபாய் செலவில் சாலைகள் அகலப்படுத்தப்படும், மேம்படுத்தப்படும். நான்காவது அறிவிப்பு, கல்குளம் வட்டம் முளகமூட்டில் உள்ள பழம்பெரும் தூய மரியன்னை பசிலிக்கா தேவாலயம் 2 கோடி ரூபாய் செலவில் அதன் பழமை மாறாம புனரமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, தமிழ்நாடு மீனவர் நலவாரியம் மூலமா தற்போது மீனவர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் போன்ற பல்வேறு நிதி உதவிகள் அனைத்தும் உயர்த்தி வழங்கப்படும். இதற்கான விரிவான அரசாணையும் விரைவில் வெளியிடுவோம். ஆறாவது அறிவிப்பு, கடல்ல மீன்பிடிக்க போகும்போது காணாமல் போகும் நேர்வுல காப்பீடு உள்ளிட்ட நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வரைக்கும் அந்த மீனவ குடும்ப வாரிசுதாரருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகையா மீனவர் நல வாரியம் மூலம் வழங்கப்படும். இதுதான் திராவிட மாடல். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான கல்வி, தனித்திறன் பயிற்சிகள், உட்கட்டமைப்பு வசதிகள், சாலைகள், பாலங்கள், மருத்துவமனைகள், விளையாட்டு மைதானங்கள், நூலகங்கள், புதிய தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள், தொழில் தொடங்க மானியங்கள், கட்டணமில்லா விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை ஆகிய அனைத்தையும் திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கி கொடுத்திருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன்.
தமிழ்நாட்டு மக்கள் மேல உண்மையான அக்கறை கொண்டது நாங்க தான் எங்களுடைய செயல்பாடுகளால் தினந்தோறும் நாங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். 14 வயசுல இருந்து நான் அரசியல் இருக்கிறேன். 14 வயசுல இருந்து 50 ஆண்டு தொடர் உழைப்பால ஒரு பேரியக்கத்தினுடைய தலைவர் என்ற பொறுப்பை அடைஞ்சிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினரா, மேயரா, அமைச்சரா, துணை முதலமைச்சரா, எதிர்க்கட்சி தலைவரா, இன்று முதலமைச்சராக இருக்கிறேன். பெருமையோடு சொல்றேன், நான் போகாத ஊரை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயணிச்சு மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். அதனாலதான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு அறிந்து புரிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் திட்டுக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை என்னை நம்பி தமிழ்நாட்டு மக்களான நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. அதுக்கு நான் நிச்சயமாக உண்மையாக இருப்பேன். உங்க நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லட்டுமா, என் சக்திக்கு மீறி உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து தான் உழைக்கிறேன். ஆனா சில தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை வந்து வட்டம் அடிப்பாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க. தேர்தல் சீசன் என்கிற காரணத்தினால மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போறார். ஏற்கனவே வர ஆரம்பிச்சுட்டாரு, இன்னும் வரப்போறார். அதை நினைச்சு அவருடைய கூட்டணியிலே பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? எவ்வளவு அதிகமா பிரதமர் அவர்கள் இங்கே வராரோ அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசத்துல என்டிஏ கூட்டணி தோல்வி அடையும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல என்பது மக்களுக்கு ஞாபகம் வரும். நேற்று கூட அமைச்சரவை கூட்டத்தில் குஜராத் மாநில மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை. தேர்தல் வருதேன்னு பட்ஜெட்லயும் ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு போக போறமேன்னு அமைச்சரவை கூட்டத்திலே நம்ம கோரிக்கை ஒன்றுக்கு கூட ஒப்புதல் தரல. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றேன், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. தமிழ்நாடு சேஞ்சாதி கோட்டையிலிருந்து ஆளப்படணும், டெல்லியிலிருந்து ஆளப்படக்கூடிய நிலை வரக்கூடாது. இதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் தான். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் தாழ்த்தி வீழ்த்தணும்னு பாஜக நினைக்குது. ஏன்னா வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக இருக்காது. பாஜக இருந்தா வளர்ச்சி இருக்காது, அங்கு வளர்ச்சி இருக்காது. குமரி மாவட்டம் என்பது எல்லா மதங்களையும் சேர்ந்த மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய மாவட்டம். ஆனா நாடு முழுக்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அண்மையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. மகாராஷ்டிராவில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து. மணிப்பூர் இன்னும் பற்றி எரியுது. அசாமில் இன்னும் மோசம். அந்த மாநிலத்துடைய பாஜக முதலமைச்சர் தான் வகிக்கக்கூடிய பொறுப்பை மாண்பை மறந்து முஸ்லிம்கள் மேல வெளிப்படையா வெறுப்பை கக்குகிறார். பீகார்ல துணை முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் இறைச்சி கடைகள் இருந்தா அகற்றுவோம்னு பேசி இருக்கிறார். நாம என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? இப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலையும் கட்டமைத்து விடத்தான் அவங்க தவிக்கிறாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசுல மத நல்லிணக்கம் ஒற்றுமையும் பேணப்படுது. வக்பு திருத்த சட்டம், சிஏஏ ஆகியவற்றை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இங்க இருக்காங்க. பெரும்பான்மையினர் சகோதர உணர்வோடு இருக்காங்க. அனைவரும் சமமா நடத்தப்படுறாங்க. வரலாற்றில் இல்லாத எண்ணிக்கையா 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். இந்த பகுதியை சார்ந்த நம்ம பால பிரஜாபதி அடிகளார் என்ன பேசியிருக்கிறார் என்றால், நம்ம முதலமைச்சருக்கு சாதியும் இல்ல, மதமும் இல்ல, மொழி இருக்கிறது, இனமான உணர்வு இருக்கிறது, இது ஒரு பொற்காலம்னு பேசியிருக்கிறார். வள்ளலார் அன்பர்கள் பாராட்டுறாங்க, உண்மையான ஆன்மீக பெரியவர்கள் பாராட்டுறாங்க.
இதுதான் பாஜகவுடைய கண்களை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் வெளிப்படையாவே பாஜகவினரை கேட்கிறேன், எப்பதான் நீங்க வன்முறையை விட்டு வளர்ச்சி பத்தியே பேசுவீங்க? எப்பதான் வெறுப்பையும் பிரிவினையும் விதைக்கிற முயற்சிகளை நிறுத்திட்டு தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் பற்றி பேச போறீங்க, யோசிப்பீங்க? தொடர்ந்து தமிழ்நாட்டை குறை சொல்லி பேசுறீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு தகுதி இருக்கா? குறை சொல்லி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? நீங்கள் ஆளக்கூடிய எந்த மாநிலம் தமிழ்நாட்டை விட சிறப்பாக ஆளுது? தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வாரா? தமிழ்நாட்டு மீனவர்களை காக்க எடுத்த நடவடிக்கை என்ன? இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் எப்ப முடிவுக்கு வரும்? இதை தீர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு தானே 12 வருஷத்துக்கு முன்னாடி உறுதிமொழி கொடுத்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்க. வெளியுறவுத்துறையும் கடற்படையும் யார் கண்ட்ரோல் இருக்கு? இவங்களுக்கு கிடைச்ச சரியான ஆள் தான் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள். ஒருத்தர் நாட்டு மக்கள் எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவேன்னு வடை சுட்ட மாதிரி பழனிசாமி அவர்களும் வாய்க்கு வந்தபடி வெரைட்டி வெரைட்டியா இப்ப வடை சுட்டு இருக்காரு. இந்த வடைகளை எல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தேர்தலை காரணமாக காட்டி மகளிர் உரிமை தொகையை 3 மாசத்துக்கு நிறுத்தி வச்சிடலாம், மக்களுக்கு திமுக அரசு மேல அதிருப்தியை உண்டு பண்ணி கெட்ட பேர் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணாங்க. இதை அட்வான்ஸா நாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் 5000 ரூபாய் அட்வான்ஸ் பணமாக போட்டேன். நாம பண்ண இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல மக்கள் ஹாப்பி. பாவம் எதிர்கட்சிகள் தான் நிலைகுலிஞ்சு போயிருக்கிறாங்க. முதல்ல இதை கிண்டடிச்சாங்க, கொச்சைப்படுத்தினாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாலேயே நம்ம அதிரடி முடிவுக்கு மக்கள் கிட்ட கிடைச்ச வரவேற்பை மறைக்க முடியல. அதனால இப்போ அதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ எங்களால தான் நடந்துச்சு, உரிமை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன வேணாலும் சொல்லி புலம்புங்க, எங்க திட்டங்கள் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்கள் கிட்ட சூப்பர் ஹிட். பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. நம்ம திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் 11.19% இரட்டை இலக்க வளர்ச்சியோட யாரும் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு அதிவேகமா முன்னாடி போயிட்டு இருக்கு. திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் மீண்டும் அமையும். இப்போ நாங்க செஞ்சிருக்கக்கூடிய சாதனையில எங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸை நாங்கள் விஞ்சுவோம். தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். நாட்டுக்கே வழிகாட்டும் நம்முடைய மக்கள் நல திட்டங்கள் தொடர, தமிழ்நாடு வளர்ச்சி பாதைகளை தொடர்ந்து நடைபோட, வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.